எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்மாக்டவுன் தான் கடைசி ஸ்மாக்டவுன். டிவியில் இதுக்கப்புறம் நம்மளால் ஸ்மாக்டவுன் பார்க்க முடியாது, ராவும் பார்க்க முடியாது, NXTயும் பார்க்க முடியாது. குறிப்பாக எந்த ஷோ எந்த பேப்பர் வியூவும் நம்மளால் டிவியில் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு. லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1:30 மணிக்கெலாம் போட்டுருவாங்க. 4:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்மாக்டவுன் NXTயோட லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஸ்மாக்டவுன் முடிஞ்ச உடனே அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 400 MBயில் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபுல் ஸ்மாக்டவுனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நிறைய பேர் நம்மளோட டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நிறைய நியூஸும் அதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வரப்போகிற மண்டே நைட் ரால இருந்து நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா எல்லாமே போகுது. அதனால நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட அதர் சேனலான ரெஸ்லிங் கிரேசி சேனல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஏதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து ஏதாவது சஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நம்மளோட ரெஸ்லிங் கிரேசி சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட ஃபேன்ஸுங்க உள்ள வெல்கம் பண்ணுறாங்க. அவர் உள்ளே வந்த உடனே லண்டன் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட மோத போகிறேன். குறிப்பாக ஜான் சீனாவை 17 டைம் சாம்பியன் ஆக விடாமல் நான் தடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்ல்மேனியா மேட்சை பற்றி பேச உடனே அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் உள்ளே வருவார். ராண்டி ஓட்டன் உள்ளே வந்த உடனே அவருக்கும் கோடி ரோட்ஸுக்கு இருக்கிற அந்த ரைவல்ரியை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கில் லெகசி அப்படின்ற ஒரு டீமில் இருந்தாங்க. அதை பற்றி பேசுகிறாரு. அவர் WWE விட்டு போனதை பற்றி ராண்டி பேசுகிறாரு. திரும்ப WWEக்கு வந்த செத்தை பீட் பண்ண கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆனதுக்கப்புறமும் அந்த ஹெல் இன் எ செல் மேட்சை நீ கம்ப்ளீட் பண்ண, ராயல் ரம்பிள் வின் பண்ணி முதல்ல ரெஸ்ல்மேனியாவில் நீ ட்ரை பண்ண, 2வது வருஷம் ராயல் ரம்பிள் வின் பண்ணி உன்னோட ஸ்டோரியை நீ ஃபினிஷ் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் கோடி ரோட்ஸை பற்றி பெருமையாக பயங்கரமாக பேசுகிறாரு. ஃபேன்ஸுங்க எல்லாரும் கோடி கோடி ரோட்ஸ் கோடி கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ராண்டி ஓட்டனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் நீ ஜான் சீனாவோட மோத போகிற, மேபி ரெஸ்ல்மேனியாவில் நீ சாம்பியனாக போயிட்டு சாம்பியனாக வரும்போது ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், நான் 15 டைம் சாம்பியனை நோக்கி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜான் சீனாவை மாதிரி பின்னாடிலாம் வந்து அடிக்க மாட்டேன். நேராக வருவேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பேன். எனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் நான் அவன் கூட வருவேன், அந்த 15 டைம் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ட்ரூ மேக்கின்டையர் வராரு. டே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் எதுக்குடா ராலேருந்து இங்கே ஸ்மாக்டவுனுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி அங்கே அவர் பங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கலாய்க்கிறாரு. குறிப்பாக கோடி ரோட்ஸையும் கலாய்க்கிறாரு. நான் உன்னை பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராண்டியை பற்றியும் பேசுகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் முடிச்சுட்டு கோடி நான் உன்னோட தான் வரப்போகிறேன், ரெஸ்ல்மேனியாவில் நீ சாம்பியனை ரீட்டைன்
ரீட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் வந்து ஒன்று அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரூ மேக்கின்டையர் சொல்ல, உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டிக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கின்டையர் அடிக்க, ராண்டி ஓட்டன் ட்ரூ மேக்கின்டையருக்கு ஆர்கேஓ போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். உடனே அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை தள்ளி விட்டு ட்ரூ மேக்கின்டையர் போகிற மாதிரி ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. உடனே அதே இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் பிரிட்டி டக்லிக்கான ஸோ டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரொம்பவே க்ளீனாக பிரிட்டி டக்லியை பீட் பண்ணி அவங்களோட டபிள்யூ டாக் டீம் சாம்பியன் அவங்களே ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக வரப்போறாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைபர் நெவில் அண்ட் ஆல்ஃபா ஃபயர் வர்சஸ் கேட்டன் அண்ட் கார்டன் கட்டானா சான்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி பைபர் நெவில் அண்ட் ஆல்பா ஃபயர் தான் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக அவங்களை அடிக்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜெலினா விகா உள்ள வந்து ஸோ அவங்கள சேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபைனலி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெலினா விகாவை அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல எல்ஏ நைட் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஸோ ஜேக்கப் ஃபோர்டு உள்ள வந்து ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் அடிப்பார். ஸோ அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். ஃபைனலி ஜேக்கப் ஃபோர்டு அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவார். பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது சோலோ சுக்காவாக்கும் ஜேக்கப் ஃபோர்டுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரியும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்க சோலோ சுக்கா ரெண்டு பேருமே என் கூட வராதிங்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே சாம்பியன் ஜெயிச்சிருக்கேன், ஸோ என்னோட வாய்ப்பை நீங்கள் கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே நைட் ரால குந்தர் அடிச்சதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அடுத்த வாரம் குந்தரோட மேலே போகிற மேட்சை பற்றியும் பேசுகிறாரு. உடனே மிஸ் உள்ள வந்து குந்தர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ போய் குந்தரை ஜெயிச்சிருவியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஜிம்மி ஊசோவுக்கும் இந்த மிஸ்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல நயோமி பேக் ஸ்டேஜில் இருந்து ஜேட் கார்கில் அட்டாக் பண்ணது. ஸோ அவங்க ஏன் அவங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேட் கார்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஏன் அவங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. மிச்சினும் பீஃபாமும் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயோமி உள்ள வந்து அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. குறிப்பாக ஸோ பீஃபாமை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. உடனே ஜேட் கார்கில் உள்ள வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நயோமி அடிக்கலான்னு போகும்போது நயோமி ஓடுருவாங்க. உடனே அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர் உள்ளே வருவாங்க. சார்லட் ஃப்ளேயர் உள்ளே வரும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயரும் ஜேட் கார்கிலும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல மிச்சின் வர்சஸ் சார்லட் ஃப்ளேயருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலி சார்லட் ஃப்ளேயர் மிச்சினை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் தான் வின் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல ராண்டி ஓட்டன் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் ராண்டி ஓட்டன் ஸோ ட்ரூ மேக்கின்டையரை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் உள்ள வருவார். ஸோ கெவின் ஓவன்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சமயத்தை பயன்படுத்தி ட்ரூ மேக்கின்டையர் ஒரு கிளைம் ஓவரை போட்டு ஃபைனலி ட்ரூ மேக்கின்டையர் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணுறாரு. பீட் பண்ணதோட கெவின் ஓவன்ஸ் உள்ள வந்து ராண்டி ஓட்டன் அடிக்க, ராண்டி ஓட்டன் காண்டாகி கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு பன் கிக் போடலான்னு போவார். உடனே கெவின் ஓவன்ஸ் எப்பவும் போல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி ரே ஃபீனிக்ஸ் வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல த மிஸ் வர்சஸ் ஜிம்மி ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் ஒரு ஆக ஆவரேஜான மேட்சாக போகுது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜிம்மி ஊசோ வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜில் ட்ரூ மேக்கின்டையர் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணிட்டு பயங்கரமான செலிப்ரேஷனோட போவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் உள்ள வந்து ட்ரூ மேக்கின்டையரை பயங்கரமாக அடிக்க, ரெண்டு பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் ஸோ டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை தூக்கி கார் கண்ணாடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிட்டு போயிடுவார். உடனே அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுனுக்குள்ளே வருவார். ஸோ அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே வருவார். ஃபைனலி இன்னைக்கு ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் உள்ள நிக்கால்டிஸ் உள்ளே வராரு. இங்கே சேரை போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல டேபிள் இருக்குது. ஸோ லண்டன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிட்றாரு. ஃபைனலி ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே லண்டன் இக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ்னு பாட்டு பாடுறாங்க. ஸோ உண்மையிலே செமையாக பாடுறீங்க அப்படின்ற மாதிரி பால் ஹேமனி அந்த பாட்டு பாட சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல செத் ராலன்ஸ் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஸோ ஏன் மியூசிக் எவ்வளோ சத்தமாக கேட்குறான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஸோ மைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன்ட்ட ஏன் மியூசிக்கும் பாடுறா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு செத்துக்கு முட்டிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை காமிக்கிறாங்க. ஃபைனலி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் சைன் போட்டுறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வராரு. வந்த உடனே 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி தான் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த ரைவல்ரியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸு கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. உள்ளே போகிறாரு. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து முழிச்சு பார்க்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் அதில் என்ன போட்டிருக்கு நீயே போய் சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பால் ஹேமன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் உன்னோட ஆசை நிறைவேற போகுது. ஸோ ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டராக நீ மாற போகிற அப்படின்ற மாதிரி ஸோ ஃபைனலி இத்தனை வருஷம் கழிச்சு ரெசில்மேனியா நீ மெயின் ஈவெண்ட் மேட்ச் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல செத் ராலன்ஸ் நீ மெயின் ஈவெண்ட்டுக்குலாம் ஒர்த்தே இல்லடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சிஎம் பங்க கலாய்க்க. ஸோ அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டேய் நான் தாண்டா மெயின் ஈவெண்ட் என் கூட நீங்கள் மோதுறதுனால தான் உங்களுக்கு மெயின் ஈவெண்ட் மேட்ச் கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்ல உடனே சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு பேசிட்டு ஃபைனலி பிக் டாக் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. டேய் ஒன்றை நான் டபிள்யூ கூப்பிட்டு வந்ததே நான் தாண்டா ஒன்னால் எனக்கு மெயின் ஈவெண்ட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கலாச்சிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணுறாரு. சைன் பண்ண உடனே செத் ராலன்ஸ் கத்துறாரு. டே இதுக்கெல்லாம் டிசர்வான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலி சிஎம் பங்க் ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட சிஎம் பங்க் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிக்கிறாரு. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.